சாப்பிடல வாங்க இந்த தேத்தனி அதை குடிங்க. இன்னும் வேற முடியல புள்ள. இந்த கிட்ட கொண்டு வந்தா இதில் வச்சு குடிப்போம். இந்த பீத்தலை கொத்தி முடிச்சா தான் நாளைக்கு விலகாய போகலாம். ராத்திரி அங்கால பக்கம் படிச்சதும் கேட்டது நாளை விலகாய விடுவாங்களா? யாருக்கு தெரியும் புள்ள. நாளைக்கு அவங்க விலகாய விட்டா எங்கட வீட்டில் அடுப்பு இல்லாட்டி மெலடி புள்ளாய். என்னம்மா நான் இங்கே இருக்கேன் அப்பாவோட. அங்க இருந்து என்ன புள்ள செய்கிறாய்? பூசணி வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. நான் உள்ள வச்சிருக்கேனம்மா. அது நீ கோவிக்கிறேன் நில்லுங்க டக்கண்டு வாரேன். எந்த நேரமும் கொப்பரும் மூளும் கதைச்சு கொண்டே இருங்கோ. கல்யாண வயசு உனக்கு தாண்டி போகுது. கல்யாணம் கட்டி புருஷனோட குடும்பமான பிறகு என்ன செய்ய போறாய் பாப்போம். கொப்பரோட கதைக்கிறது. அப்பா என்ன கவலை வந்துட்டு? கல்யாண வயசு தாண்டி போயிட்டு அம்மா சொன்ன உண்மைதானே புள்ள. எனக்கு உள்ளுக்கு ஏதோ அப்பா அம்மா சும்மா கதைக்கு தானே சொன்னவ. நீங்களே இப்ப கவலைப்படுறீங்க. இல்லை புள்ள. அவள் பகுதியாக ஒரு கதைக்கு சொல்லி இருந்தாலும் அதான் உண்மை. அதுக்கு நீங்க என்னப்பா செய்யறது? என்னில் அக்கறை எடுக்காம இருந்த நீங்களும் எத்தனையோ படலையே தட்டி தட்டி கேட்டு பார்த்துனீங்களானே. ஆனால் என்ன புரிய ஒன்றும் சரி வரையில் தானே பிள்ளை. அது எந்த தலையெழுத்தும் எங்கட நாட்டின் சாபக்கேடு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அந்தோனி, ஏய் அந்தோனி, பிலிப்பு, என்ன என்ன வலவத்துமா போல கிடக்கு? நாளைக்கு வலவாய விடுவாங்களா? யாருக்கு தெரியும் பிலிப்பு? நாளைக்கு தொழில் இருக்கோ இல்லையன்றது முதல் நாள் கேட்குற வெடிச்சத்தில் இருந்து தானே தெரியும். அதென்றால் மீதான் அந்தோனி. ஆனால் இனிமேல் கடன் தொழில் சீவிக்கலாம் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை. வேற என்னத்தை செய்து நாம சீவிக்கிறோம்? இந்த கடல் தானே நமக்கு இவ்வளவு காலம் சோறு போட்டது. ஆனால் இனி வார காலங்களில் இதை நம்பி என்ன செய்யறோம்? உனக்கு என்ன? நீ ஒரு மாதிரி காசுகளை சேர்த்து இந்த படிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு நிம்மதியா இருக்கிறான். உண்மைக்கு அவனை அனுப்புறபடியாத்தான் இன்றைக்கு நிம்மதியா இருக்கிறான். அவன் போய் இப்ப 2 வருஷத்துல போற கடன் கிடனெல்லாம் அழிச்சு போட்டான் தெரியுமே. ஒவ்வொரு தட்ட தலையெழுத்து பிலும் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். சரி, அதை விடு. என்ன மாதிரி இந்த மகளோட கல்யாண விஷயம் எது சரி வந்ததோ? என்ன ஒன்றும் சரி வரையில் பிலுப்பு. நாளாந்த சாப்பாட்டுக்கு கஷ்டம். இனிமே இந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் எங்க, சீதனம் எங்க, இப்படியே யோசிச்சு கொண்டிருக்க. அவளுக்கு வயசெல்லாம் ஏறிக்கொண்டு இருக்குது. இப்போ அந்தோனி வெளிநாடு யாரும் இருந்தால் தான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் முடிக்கலாம். மனுஷிட்டு இருக்கிற நகை நட்ட வித்தோ
இல்லை அடைய வச்சோ இல்லை கடனை பட்டோ கல்யாண செலவை பார்க்கலாம். இப்போ சீதனம் எல்லோ எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. உண்மைதான் அந்தோணி. நானும் இந்த மகளு கல்யாணம் எல்லாம் பேசிட்டு இருக்கு. இப்போதான் அவனோட சரியா வந்துருக்கு. எல்லாம் முற்றா போச்சு. ஆ சரி வந்துட்டோம். ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். படியன் உள்நாடு இல்லை வெளிநாடு? சீதி உள்ளூர் தான். எங்களை பிளவேந்திர மூத்த மகன். இவன் சீனஸ் படியன் இல்லை. அதை விட அரசாங்க உத்தியோகம் இல்லை. ஓமாம், சரியா கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை முற்றாக்கி போட்டேன். கொஞ்சம் அசந்திருந்தாலும் வந்தோனி பறிவோயிருக்கு. ஏன் பிலிப்பு அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? யாரும் குழப்ப பார்த்தவையதா? ஓ பின்ன வேற என்ன, எல்லாம் இந்த சீதன பிரச்சனை தான். என்ன சீதனம் கூட கேட்டவையலோ? அவையல் கேட்க எல்லாம் தோனி. இப்ப ஏலங்கூடுற மாதிரி எல்லாம் மாப்பிள்ளைகளுக்கு மவுசேறி போய் கிடக்கு. என்ன பிலிப்பு குழப்பி கதைக்கிற? எனக்கு என்ன ஒன்றும் விளங்க இல்லை. அவனுக்கு கனகல்யாணம் கேட்டு வந்தது அந்தோனி. ஆனா அந்த கேட்டு வந்த பொம்பளைன்ற தமையன் தம்பி எல்லாம் வெளிநாட்டுல. பின்ன ஏலங்கூர்ன மாதிரி கூறி சீதனத்தை கூட்டித்தாரன்ட்டு எல்லாரும் ஏற்றி விட்டதான். அப்ப ஊருக்குள்ள சீதனத்தொகை நல்லா கூடிட்டுதோ? பின்ன என்ன, எந்தபடியான லண்டன்ல தானே. அவைகளெல்லாம் தாராளம் விட கூட போட்டு தாரன்னு சொல்லி எந்த பிள்ளைக்கு முட்டாக்கி போட்டேன். இந்த வெளிநாட்டு உதவியும் இல்லாத இந்த பிள்ளைக்கெல்லாம் பிலிப்பு கல்யாணம் இப்போதைக்கு முடியாதப்பா. இப்போதைக்கு வேலை பத்தி முடியாதப்பா. வாங்க வந்து சாப்பிடுங்க. சோறு ஆரோக்கியமே சாப்பிடுங்க. சாப்பிட முடிய வேலையை பொத்துங்களேன். சோத்த ஆரம்பத்தில் சாப்பிட்றேன் பிலிப்பு. ஆனா பிள்ளைன்ற கல்யாணத்தை தான் ஆரப்போடுறேன் போல கிடையாது. எப்போதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? அந்தோனி ஒன்றுக்கு யோசிக்காங்க பிலிப்பு மாமா. நீங்களும் வாங்க சாப்பிட. சுட சுட சோறு இருக்கு, சாப்பிட்டு போங்க. வாங்க. எங்கட செட்டில எல்லா பொடியிலும் திடீர்னு கல்யாணம் கட்டுறாங்க. என்னன்றுதான் விளங்கல. வேற என்ன, எல்லாருக்கும் கல்யாண வயசு வந்துட்டுது. அதான் ரீசன். அது இல்ல மச்சான் விஷயம். இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன இப்ப எல்லாம் லவ் பண்றாங்களோ? சீச்சி மச்சான், இப்ப சீதனத்தின் ரேட் நல்ல உச்சத்துல நிக்குது. அதண்டா உண்மை மச்சி. இவன் பென்னடிட்டுக்கு எவ்வளவு சீதனம் தெரியுமே? 10 லட்சம். அதண்டாலும் பரவாயில்லையடாப்பா. இவன் திவா 15ல் வேண்டினவன். இப்ப மச்சான் 10 லட்சத்துக்கு குறைய ஒரு இடமும் சீதனம் இல்லை தானே. இப்பேராப்பா எல்லாருக்கும் சகோதரங்கள் சொந்தக்காரர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. பின்ன சீதனத்தை அள்ளி கொடுக்குறாங்க. அப்ப இன்னும் கல்யாணம் கட்டாம இருக்கிற இளம்பொடியல் எங்களுக்கு இன்னும் மவுசு கூடுதான்னு சொல்றேன். என்ன வெளிநாட்டுக்காரை ஏற்றி விட்டு இந்த சீதன ரேட்டடாப்பா குறையிறதுக்கு மேலே எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரி. இல்லாட்டிலே நிற்கிறாய். அந்த ரேட் குறைய வாய்ப்பே இல்லை. இப்ப சீதனம் என்றால் மினிமம் 10 லட்சம் மட்டும் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு. அப்போ வெளிநாட்டு காசு இருந்ததோ இல்லையோ, இப்போ சீதன ரேட் 10 லட்சம் தான். என்ன வெளிநாட்டுக்காரர் ஏற்றி விட்ட இந்த தொகைதான் மச்சி இனி பெர்மனன்ட் ரேட் ஆக போகுது. ஓகே மச்சான் சுரேஷ், சந்திப்போம். நாளைக்கு பாட்டி வருவிதானே? ஷுவர் கட்டாயம் வருவேன். பாய் மச்சான். பாய் மச்சான். பாய் பாய். எங்க தம்பி இவ்வளவு போயிட்டு பாராய். காலம் ஒரு புறம் போனேன்னு இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறேன். மத்தியானம் சாப்பாடும் இல்லாம. வேற முடியாம அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு.
நான் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுனேன், நீங்கள் யோசிக்காதீங்க. இப்படி எத்தனை நாள் தான் தம்பி படியோட சுற்றிக்கணும் தெரிய போகிறாய் சுரேஷ். இந்த அடுத்த பிளான் என்ன? ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி திரிகிறதுக்கும் டைம் லிமிட் இருக்காமா. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் என் நடுக்க அப்படியே இருக்கேடா தெரியுமா? எனக்கு வயதும் வந்துட்டுது. இனி ஒரு கல்யாணத்தை கட்ட வேணும், அப்படித்தானே? பின்ன வேற என்ன தம்பி, இப்போ நாடு இருக்கிற நிலைமையில நீ கல்யாணம் கட்டி இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு. இப்போ தானேம்மா 28 வயசு. இதுக்குள்ள நீங்க என்ன இப்போதான் 28 வயசா? 28 வயசா போயிட்டே இருந்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நீ என்னண்டா? அது பரவாயில்லையம்மா, இன்னும் 2 வருஷம் போகட்டும், அதுக்கு பிறகு யோசிப்போம். இன்னும் 2 வருஷமா? ஜே சுரேஷ், உன்னோட பிளான் என்னண்டா? எனக்கு பிளான் இல்லை. நீ யாரையும் காதலிக்கிறியா? நல்ல பகுடியம்மா. அப்படி எதுவும் இருந்திருந்தா இது வரைக்கும் கல்யாணத்தை கட்டி 1-2 குழந்தைகளை பெற்றிருப்பேனே. அப்ப வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்ப கல்யாணம் வேண்டாமங்கிறாய்? நான் கல்யாணமே வேணாம்னு சொல்ல இல்லையம்மா, இப்போ வேணாம்னு தான் சொல்லுவேன். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு காரணம் இல்லையம்மா. ஆனால் நீ வேற ஒன்றும் சொல்ல வேணாம் தம்பி. நான் இருந்து அலுவல் செய்ய போங்க போறேன். இன்னும் இப்படியே இருக்க விடையலாது. சரியம்மா, என்னண்டாலும் செய்யுங்க. இனி நான் என்ன சொல்லாலும் நீங்க கேட்க மாட்டீங்கன்றது எனக்கு விளங்குது. விளங்குதல்ல? இனிமேல் கல்யாணத்துக்கு ரெடியா? சரியா? அதாம்மா. என்ன அப்புறம் இந்த திரும்பாம அம்மாங்கிற? அது இல்லையம்மா, கல்யாணம் பேசைக்கில் வந்து யோசிக்காத தம்பி. எனக்கு தெரியும் இப்பத்திய பொடியோட டேஸ்ட்டை பற்றி. நான் வடிவான பிள்ளையாத்தான் பார்ப்பேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. அது மட்டும் இல்லையம்மா, அதோட பொம்பளை வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வேணும், அப்படித்தானே? ஓ, படிப்பும் வேணும் தான். ஆனால் என்ன சீதனத்தை பற்றி யோசிக்கிறியா? அதெல்லாம் மிஞ்சி அலுவலப்பா. நீ நினைக்கிறத விட நான் 1 மடங்கு கூடுதலாக தான் கேட்பேன். அதோட இன்னும் 2 விஷயம் இருக்கம்மா. அதே மாதிரி தான் வடிவா பார்த்துட்டீங்கன்னால். என்ன 2 விஷயமா? அதென்னடா? இப்போத்த பொடியாளுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கு. அது என்னண்டாம்மா, கல்யாணம் பேசிக்கல, பொம்பளைக்கு சகோதரங்கள் யாரும் வெளிநாட்டில் இருக்கணும் உண்டு பாருங்க. அப்போதான் ஓ விளங்குது. அப்போதான் சீதனம் கூட கேட்கலாம்னு நினைக்கிறாய் போல இருக்கு, அப்படித்தானே? அப்படி என்ன மட்டும் இல்லையாம்மா. நல்ல இடம் வந்தோனி பொடியனே நல்ல பொடியன். இந்த மகள் மெலனிக்கு ஒரு மாதிரி பேசி பார்த்து முட்டாக்கி போட்டால் உனக்கு நிம்மதி தானே. எந்த கையில் என்ன இருக்கு சபஸ்? எல்லாம் கடவுள் கையில். உட்பொடியன் என்றபடியால் மனசுக்கு சந்தோஷம்தான். எல்லாம் சரியா நடந்து முடிய வேணும். முதல்ல எல்லாத்துலேயும் நம்பிக்கை வருமானம் வந்தோனே. சரி வருமோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அதான் ஆண்டவன்ல எல்லாத்தையும் விட்டுட்டேன். செபஸ்டி நல்ல இடம்னு சொல்கிறேன். நாளை தள்ளி போடாம பேச்சுக்கால தெரிய நடத்தலாம் தானே. அப்பா என்ன மெலனி கூப்பிட்ட நீ? ஏம்மா ஓமாப்பா களைச்சு போய் வந்திருக்கிறீங்க. தேசிக்கா தண்ணி எனக்கு கரைச்சி தரட்டு. எனக்கு ஒரு களைப்பும் இல்லை பிள்ளை.
இன்றைக்கு தான் கன காலத்துக்கு பிறகு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் என்ன நடந்தது? இன்றைக்கு இது முளைப்பு கிளப்பு கூடவோ? அது இல்லை பிள்ளை, உனக்கு ஒரு கல்யாண பேச்சுக்கால் வருது, அதான் கதை சொல்லுவேன். என்ன பக்க போறீங்க? இந்த பிள்ளையை எப்படி பார்க்க உண்மையாயே சந்தோஷமா இருக்கு சார். இனி எல்லாம் சந்தோஷமானவள் தான், ஒன்றுக்கும் யோசிக்காது. பொடிய நாடு தெரியுமா உள்ள? சிமியோன்ற மகன் புள்ள, அவன் சுரேஷ், உனக்கு தெரியுமே? என்ன புள்ள மெலனி, உனக்கு சந்தோஷம் தானே? பிறகு என்ன செவஸ்டி, மெலனிக்கும் சரியண்டா கற்றுக்கிட்டா அலுவலப்பா. இந்த மனசுக்கும் இருக்க விஷயத்தை சொல்கிறேன், கேள்விப்பட்டா உண்மையில் அவள் சந்தோஷப்படுவாள். அந்தோனி, சீதனத்தை பற்றி ஏதும் கேட்டால் என்ன மாதிரி சொல்ற? சீதனம் பிள்ளை நல்ல பிள்ளையண்டு அவைகளுக்கு பிடிச்சு போய் பிளவமினா கேட்டு விட்டுருக்கிறேன். என்றாலும் பேச்சு காலண்டு வரைக்க சீதன காசை கேட்பனன் தானே அந்தோனி? சீதனம் எனக்கு ஒரு பிள்ளை தானே, அதால் இந்த வீடு அவளுக்கு தான். இனி நகை நட்டண்டு போதுமானதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். கடன் பட்டண்டாலும் கல்யாண செலவுகளை முடிச்சு போடுவேன். ஆனால் என்ன கையிலக்க காசை பற்றி யோசிக்கிறியா? ஓமம் சிவஸ்ரீ, எனக்கு அவ்வளோ பெருசாக ஏலா. அது ஒரு மாதிரி கதைச்சு சமாளித்து பார்ப்போம். ஊருக்குள்ள என்றபடியா அவையளவு கேட்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல முடிவோட வா சிவஸ்ரீ. எதுவும் சரி பெறாமல் போனால் இந்த பிள்ளைக்கு திரும்பவும் சொல்கிறேன் நந்தோனி, எதையும் நல்லதா யோசி, அப்போதான் எதுக்கு நல்லதாக நடக்கும். வா பிள்ளை. என்னப்பா? என்ன பிள்ளை, என்ன இதில் யோசிச்சு கொண்டிருக்கிறா? இல்லையப்பா, ஒன்றுமில்ல. நீங்க இப்போ நீங்க இருங்கப்பா, களைச்சி போய் வந்திருப்பீங்க, தேத்தனி அதை போட்டுன்னு வார். செபஸ்டி, என்ன மாதிரி போன விஷயம் நல்ல மாதிரி முடிஞ்சதோ? போன விஷயம் எல்லாம் சரியன்னு தோணி, நான் விஷயத்தை நல்லபடியாக கதைக்கணும். தாய் தகப்பன் சகோதரங்கள் எல்லாருக்கும் மெலடியை நல்லா பிடிக்கும். ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டியிருக்கிறார். செபஸ்டி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா அந்தோனி, இதுல ஒரு வில்லங்கமும் இருக்கு. என்ன செபஸ்டி, என்ன இதுல வேறு என்ன வில்லங்கம்? அதான் இந்த விஷயங்களை வீட்டில் வச்சு கிடைக்காம கோயிலடிக்கு கூப்பிட்டேன். அப்போ வில்லங்கமான விஷயம் சொல்லத்தானா கோயிலடிக்கு வர சொன்னேன். நானும் ஏதோ நல்ல விஷயமாக்கி கொண்டிருந்தேன். நல்ல விஷயம் தான், கல்யாணத்துக்கு ஓமன்னு சொல்லியிருக்கேன். அதில் வில்லங்கம் என்னங்க சீதனம், சீதனம் தான் உச்சத்தில் எதிர்பார்க்கணும். என்ன செபஸ்டி, இந்த நிலைமையாக விளங்குங்க. நீ அவங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கலாம் தான். எல்லாம் விவரமா சொன்ன அந்த தாய்மரிசி பிலோமனா வந்து அப்படி இருந்தாலும் கல்யாணம் கொண்டு வரையக்க சீதனம் கொடுக்கத்தானே வேணும். இருந்தா தானே செபஸ்டி கொடுக்கலாம். வச்சு கொண்டு நான் இந்த பிள்ளைக்கே இல்லை என்று சொன்னானே.
கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கையில வச்சுக்கொண்டு தான் கல்யாணம் பேசவே தொடங்கி இருக்க வேணும். பிள்ளைக்கு தேவையான நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் தானே. அது நோமலா பொம்பளையே பெற்றவையும் செய்யறது தானே. சரி, சீதன காசு எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? 15 லட்சம் தான் எங்கட மினிமம். என்ன இது பிலிம்பு? இதுதானே இப்ப எல்லா இடமும் வளம பிலிப்பு. உங்களுக்கு இருந்து கொண்டு இப்படி கேட்கலாமா? எங்க இருந்தாலும் கேட்கறது எங்கட உரிமை, கொடுக்கறது உங்கட கடமை. அதுக்காக இப்படி உச்சத்தில் இருக்கிறோம். இதை விட உச்சத்துல தரவும் எத்தனையோ பேர் ரெடியா இருக்கணும். உள்ளவ தருவினா இல்லாதவை என்ன செய்யணும்? இல்லாத வேண்டு தெரிஞ்சிருந்தா பேச்சுக்கால தொடங்கியே இருக்க மாட்டேன். சீதன காசை ஆம்பளைய பெற்றவ நல்லா கூட்டிக்கணும். இல்ல இல்ல, பொம்பளைய பெத்தவைகள் தான் போட்டி போட்டுக்கொண்டு கூட தந்து கூட்டி விட்டவைகள். இவன் தங்கிராசு தஞ்ச மகளுக்கு 7 லட்சம் தாராண்டவன். இவன் தங்கராசாவா கொக்கா. என் மகன் பிரான்ஸில் நிற்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். 8 லட்சம் தருவான். அலுவலை முடியுங்கோ. ஏன் இவள் மேரிக்கு கனடாவில் இருக்கிற மாமன்காரன் 10 லட்சம் தாராண்டவன். கணக்க வேணாம். இந்த பக்கத்து விட்டு அலோசிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100,000 சுவிட்சர்லாந்து அனுப்புவான். நான் ஒரு 10 லட்சம் தான். ஆமாம், நான் இங்கே லண்டன்ல இருந்து உழைக்கிறேன். சொல்லுங்க, தங்கச்சிக்கு 13 லட்சம் தரலாம்னு சொல்லி. உலகம் முழுக்க இவ்வளவு சொந்தக்காரர் இருக்கிறான், புது செய்ய மாட்டோமா? சொல்லுங்க, 15 லட்சம் தாரம் உண்டு. நான் வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை லட்சம் தான் பரவாயில்ல, நான் தாரேன். சந்தை இது சீதன சந்தை இது மந்தையர குணவரின் சீதன சந்தை இது தந்தையருள் தாயவருள் சோகமிட்ட சந்தை இது தேசம் விட்டு வந்த பலரேலமிட்ட சந்தை இது அழியிறை தேகம் மண்ணிய நாணயம் கொள்ளி வைத்ததங்கள் மாதரிடம் வெள்ளிப்படம் என்ற போதையிலே தினம் துள்ளி தெரியும் மானிடமும் சந்தை இது சீதன சந்தை இது மந்தையர குணவரின் சீதன சந்தை இது தந்தையருள் தாயவருள் சோகமிட்ட சந்தை இது தேசம் விட்டு வந்த பலரேலமிட்ட சந்தை இது மனது கைப்பிடிக்க ஏங்கியதும் நந்தழுது பாடியது ஏழைக்குடில் தாண்டி எங்கோ தூர சென்ற வாழ்வு அது நாளைக்கெங்கள் தேசத்தீரே துன்பச் சுமை கூடுவது காதல் எழுதிய புன்னகை உதட்டை காசுகள் முள்ளென கீறியது ஏக்கம் விழிகளில் தேங்கி நிறைந்திட சீதன சாக்கடை ஆகியது சந்தை இது சீதன சந்தை இது மந்தையர குணவரின் சீதன சந்தை இது தந்தையருள் தாயவருள் சோகமிட்ட சந்தை இது தேசம் விட்டு வந்த பலரேலமிட்ட சந்தை இது அழியிறை தேகம் மண்ணிய நாணயம் கொள்ளி வைத்ததங்கள் மாதரிடம் வெள்ளிப்படம் என்ற போதையிலே தினம் துள்ளி தெரியும் மானிடமும் சந்தை இது சீதன சந்தை இது மந்தையர குணவரின் சீதன சந்தை இது தந்தையருள் தாயவருள் சோகமிட்ட சந்தை இது தேசம் விட்டு வந்த பலரேலமிட்ட சந்தை இது அதால் அந்தோனி எனக்கண்டா இந்த சம்பந்தம் சரி வரும் போல தெரியலையடாப்பா. வெளிநாட்டு காசில் ஏறி போய் நிற்கிற சீதன தொகை குறைகிற வரைக்கும் இனி எந்த சம்பந்தமும் இந்த பிள்ளைக்கு சரி வராதுதான். நீ கவலைப்படாத அந்தோனி, இந்த நல்ல மனசுக்கு ஒரு நல்ல இடம் அமையத்தான் போகும். இந்த காலத்தில் நல்ல மனசோடு இருந்து என்ன பிரயோசனம் செபஸ்டி? எல்லா இடமும் இப்போ நல்ல பணம் தான் வேலை செய்யுது. நீ பிள்ளையா நினைக்க இல்லையாண்டா, நான் ஒரு விஷயம் சொல்லு. என்ன செபஸ்டி சொல்லு. எப்போ நான் ஒன்று பிள்ளையா நினைச்சிருக்கிறேன். அது அந்தோனி என்ன செபஸ்டி தயங்குற? என்ன என்ன விஷயம்? இல்லையன் தானே இவன் பிரான்சிஸ் தந்த மகனுக்கு
பொம்பளை எடுக்கிறீங்க. கோவப்படாதன் தோனி, உந்த கோபம் எனக்கு விளங்குது. அவன் ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒரு குழந்தையோடு இருக்கிறான் தான். ஆனால் அவன் முதல் தாரம் இப்போ உயிரோட இல்லைத்தான். பிள்ளை என்ன பாவம் தீரது சபைக்கு? சீதனம் இல்லாததால ஒருத்தனுக்கு ரெண்டாம் தாரமா? கஷ்டமாகத்தான் இருக்கும் வந்தோனி, எனக்கு விளங்கு. ஆனால் மெலனிக்கு வயது இப்படி ஏறிக்கொண்டு போனால் பிறகு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு வாழ்க்கையை எங்களால் தேடி கொடுக்க முடியாது. இப்படி செபஸ்வி, என்னால் என்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி கொடுக்கலாம். பரவாயில்லையப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. காலம் செய்த பிள்ளைக்கு பாவம் நீங்க என்ன செய்யலும். உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். நான் கட்டுறேன், நான் ஜாரியாலும் கட்டுறேன். இவளது திருமண வாசல்கள் மூடிக்கொண்டதற்கும், சீதனத்து விலையேற்றம் அகல வாய் திறந்து கொண்டதற்கும், வாழ்வு பற்றிய இவளது கனவுக்குடில் கொள்ளி வைக்கப்பட்டதற்கும், வெளிநாட்டு செலாவணியை அள்ளி இறைத்து துரித விநியோகம் செய்யும் எமது நேசிப்பெற்ற சமூக பார்வை மீள் விசாரணை செய்யப்பட வேண்டும். சீதனச் சந்தை முன் நிர்வாண மாப்பிள்ளைகளின் ஆண்மை கொழுப்பிற்கு ஏலமிட்டு உச்ச விரம்பிடும் எமது தரமற்ற சிந்தனை சாக்கடைகள் அவசர சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். எனவே நிலையறியா தொலைவிருந்து தேசத்து பெண்மைகளின் முதுகுகளிக்கும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள். எமது குடும்பம் என்ற சுயநலப் போர்வைக்குள் நாங்கள் எழுதிவிட்ட சீதன எல்லைகளின் பின்னே நசிந்து போய் கிடக்கும் ஏழை குமரிகளின் கண்ணீர் திவலைகளை சமூக பொதுமைக்குள் இருந்து மீட்டெடுப்போம். இல்லையேல் தேசம் தனியாய் விடியும் போது இன்னும் ஒரு பாகம் இருளாகவே இருந்துவிடக்கூடும். தேசம் விட்டு வந்த பலரிடமிட்ட சந்தை இது. அழியிறைத்தகம் அந்நிய நாணயம் கொள்ளி வைத்ததங்கள் மாதரிடம். வெள்ளிப்படம் என்ற போதையிலே தினம் துள்ளி தெரியும் மானிடமும். சந்தை இது சீதன சந்தை இது மந்தையர குணவு